ஸ்வீட் சாப்பிட்றனாலே ஆசையாக தான் இருக்குது, ஆனால் பயமும் சேர்ந்து வருது. பயப்படாமல் நீங்கள் சாப்பிட்லாம். கேழ்வரகு கருப்பட்டி அல்வா. அதுக்கு முதல்ல கேழ்வரகு ஒரு கப் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 பால் தாராளமாக எடுத்துக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம். இந்த சக்கையை நம்ம வந்து செடிக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலை வந்து இன்னும் 2 டைம் நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நல்லா அடிகனமான பாத்திரத்தில் சிம்மில் வச்சு பொறுமையாக 20லேருந்து 25 நிமிஷம் பக்குவமாக காய்ச்சணும். பக்குவமாக காய்ச்சினதுக்கப்புறம் இந்தளவு பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எந்த கப்பில் நம்ம எடுத்துருக்கோமோ கேழ்வரகு அதே கப்பில் வந்து கருப்பட்டி எடுத்து தண்ணி கலந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து பாகு கணக்கு தேவை கிடையாது. இது நல்லா வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்பூனாக மொத்தம் நம்ம இதில் 5 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டு ஏலக்காய் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நெய்யில் வறுத்த முந்திரி போட்டு நல்லா பொறுமையாக கிண்டிங்கன்னா இந்த பக்குவத்தில் வரும். இதை வந்து நம்ம குழந்தைங்க கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.